வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை, அதுவும் செகண்ட் வீக் காலையிலே பக்தி மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன். ஓகே, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது நம்ம லேசினஸை போக்குறதுக்காக நம்ம 8 ஜாப்பனீஸ் டெக்னிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு இன்னைக்கு நான் தேர்ட் டெக்னிக் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், அதாவது சோஷியன் டெக்னிக். சோஷியன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஜென் புத்திசமில் சொல்கிற ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இது. அதாவது நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிகினர் மைண்ட் செட்டில் இருக்கணும். அதாவது நம்ம எது பண்ணாலுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஒரு பிகினராக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஈஸியாகவும் புரிஞ்சும் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நமக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்தை நம்ம ரொட்டீனாக பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு லேசியாக தான் ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிகினர் மைண்ட் செட்லேருந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா நிறைய தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் அண்ட் ஆல்சோ அண்ட் இமேஜ் கன்சல்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய காலேஜஸ், நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் வெரி யூனிக்னே சொல்லலாம். அதாவது நிறைய அவங்களுக்கு தெரியறதுனால நிறைய விஷயங்களை கேட்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக போகும் ஆக்சுவலி செஷன். ஆனால் இதே கார்ப்பரேட் கம்பெனிஸில் நான் எடுக்கும் போது இந்த ஃப்ரெஷர் அந்த ஒரு ஏடிஎல், டிஎல் வரைக்கும், ஓகே டீம் லீட் வரைக்குமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருப்பாங்க தெரியுமா, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இந்த கேட்டகரி தாங்க இருக்கிறதுலையே வந்துட்டு, அதாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அதாவது நான் எல்லாத்தையுமே குறிப்பிடலை, 50% ஆஃப் த பீப்புள் நான் ட்ரெயின் பண்ண வரைக்குமே அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கும். அதாவது இன்ட்ராக்டிவாக இருக்கிறதாகட்டும், இல்லை ஏதாவது விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாக நம்ம கொடுத்தாலோ, இல்லை நம்ம ஒர்க் ஷாப்பில் நம்ம எந்த விஷயத்தையாவது நம்ம டாஸ்காக கொடுத்தாலோ, தே ஹெசிடேட் டு டூ இட். அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். அதே வந்துட்டு அந்த மிட் லெவலுக்கு கீழே இருக்கவங்களும் சரி, மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கவங்களும் சரி, அவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஏன்னா மிட் லெவல் கீழே இருக்கவங்க வந்துட்டு இன்னும் அவங்களை என்ஹான்ஸ் பண்ணணும், இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மேலே இருக்கவங்க வந்துட்டு இதுலேருந்து இன்டெப்த்தாக நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்ணிட்டு நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம். ஸோ எல்லா லூப் அண்ட் கார்னரையுமே அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இருக்க டிஃப்ரென்ஸ். அதனால எப்பயுமே வந்துட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிகினராக இருந்து யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயத்த நீங்கள் வந்துட்டு கற்றுக்க முடியும். ஸோ அதுவும் போக போர் அடிக்காமல் லைஃப்பும் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அன்டில் தட், சைனிங் ஆஃப் from Karnika.